3.8ல 3.1 இங்கே பாருங்கள் 6 × 6 36 x ஸ்கொயர் × x ஸ்கொயர் x பவர் 4 மைனஸ் பண்ணால் 0 மைனஸ் 60 x கியூப் ப்ளஸ் 61 x ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் n வச்சுங்களா. 2 × கோஷன்ட் இல்லையா 12 x ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் போட்டுங்க. என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 60 மாறும் பாருங்கள். 5x போட்டால் 60x கியூப் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 × 12 60 x × x ஸ்கொயர் x கியூபு. இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பர் இங்கேயே போட்டுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 × 5 25 x ஸ்கொயர். அவ்வளோதான் இல்லையா. இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது 0. அப்போ இது என்ன மாறும்? 61ல் 25 போச்சுன்னா 36 x ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் n. சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், அடுத்து 12 x ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்மில் 12 மல்டிப்ளை பண்ணுறீங்க இந்த கோஷன்ட்டை 10x ஆகிடும். 10x ஆச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. என்ன நம்பர் போட்டால் இங்கே 12 மாறும், இந்த 36 மாறும் பாருங்கள். 3 போட்டால் வரும் இல்லையா. 3 × 12 36 இங்கே x ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 3 × 10 30x. இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பர் போடணும் இல்லையா 3. அப்போ 3 × 3 ப்ளஸ் 9 மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ இது என்ன மாறும் பாருங்கள், மைனஸ் m ப்ளஸ் 30x 30 = 0. இது n - 9 = 0 இல்லையா. அப்போது மைனஸ் m = மைனஸ் 30 மைனஸ் மைனஸை கேன்சல் ஆச்சுன்னா m = 30, இது n = 9. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.